ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சண்டே ஸ்பெஷல். எங்கள் வீட்டில் இன்றைக்கி காணாங்குளத்தி மீன் குழம்பு, சிக்கன் 65 வறுவல் தான். அதை தான் பார்க்க போகிறீங்க. இந்த சிக்கன் 65க்கு வந்து மசாலா போட்டு ஊற வச்சுருக்கிறேன், ஊறிக்கிட்டு இருக்குது. அப்புறம் மீன் குழம்புக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், தக்காளி பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன், புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கிறேன். புளி, தக்காளி, மிளகாத்தூள் 4 ஸ்பூன், குழம்புத்தூள் போட்டு நல்லா கரைச்சி வச்சுப்போம். எப்போவுமே வந்துட்டு மீன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா புளியை கம்மி பண்ணிவிட்டு தக்காளி கூட போட்டால் தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புத்தூள் தான் 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கரைச்சி ரெடி பண்ணி வச்சுப்போம். சாதாரணமாக பார்த்திங்கன்னா காணாங்கெளுத்தி மீன் வந்துட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் வறுக்கிறத விட குழம்பு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் எப்போவுமே நான் குழம்பு தான் வைப்பேன். குழம்பு வந்து எனக்கு காணாங்கெளுத்தி மீன் குழம்பு ரொம்ப ஃபேவரெட்டு. எங்கள் அம்மா வீட்டில் கூட அடிக்கடி காணாங்கெளுத்தி மீன் குழம்பு தான் வைப்பாங்க. ஏன்னா அந்த மீன் வந்துட்டு நல்லா குழம்பு ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் மீன் குழம்பு வந்துட்டு எனக்கு பிடிச்சதில் காணாங்கெளுத்தி மீன் ரொம்ப பிடிக்கும். நான் எப்போவுமே இந்த காணாங்கெளுத்தி மீன் குழம்பு வைப்பேன். இன்றைக்கி இந்த காணாங்கெளுத்தி மீன் குழம்பு சிம்பிளாக சீக்கிரமாக டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். நான் எப்போவுமே மீன் வந்துட்டு சுத்தம் பண்ணுறதுக்கு குழம்ப வந்துட்டு கூட்டி குழம்ப ரெடி பண்ணி அடுப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறம்தான் மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு போவேன். இப்போ குழம்பு கரைச்சி வச்சாச்சு, புளி தண்ணி கரைச்சி வச்சுட்டேன். கரைச்சி வச்சாச்சு. இப்போ அடுப்பில் சட்டியை வச்சுப்போம். சட்டியில் வந்துட்டு சட்டி காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டி சூடாகட்டும். சட்டி சூடானதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் ஊற்றிக்குவோம். இப்போ எண்ணெயை ஊற்றுறேன். ஊற்றி எண்ணெய் காயட்டும். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா தான் அதுக்கப்புறம் நம்ம ஒரு பொருளாக சேர்க்க போகிறோம். இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். சூடானதுக்கப்புறமா அடுத்து நம்ம வந்துட்டு குழம்புக்கு வெந்தயம் தான் சேர்க்க போகிறோம். அதுக்கு நல்லா எண்ணெய் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சூடாகணும். இப்போ வந்துட்டு வெந்தயம் சேர்க்கலாம். வெந்தயம் வந்துட்டு 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெயில் வெந்தயம் போட போகிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இப்போ வந்துட்டு வெந்தயத்தை போடுவோம். எண்ணெய் சூடாயிட்டு வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். வெந்தயத்தை சேர்த்துக்கிட்டேன். வெந்தயம் சேர்த்ததுக்கப்புறமா வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். வெந்தயம் நல்லா கலர் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். எவ்வளோ அளவுக்கு மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் நம்ம நிறைய சேர்க்குறோமோ அவ்வளோ அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. மீன் குழம்புக்குன்னு பார்த்திங்கனாலே குழம்பு தாளிக்கிற கறி வடகம் அது போட்டால் இன்னும் குழம்பு சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு, கறி குழம்பு வடகம் அது இன்னும் நல்லாயிருக்கும். அது மீன் குழம்பு, புளிக்குழம்பு எல்லா குழம்புக்குமே போடலாம். அந்த வடகம் என்கிட்ட இல்லை, கறி வடகம் என்கிட்ட இல்லை. அதனால் நான் வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா இதை வதக்கிக்குவோம். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும். வதக்கிக்குவோம். நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா இப்போ நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கோம். வதங்கட்டும். நல்லா வெங்காயம், இந்த வெந்தயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி எடுத்து ஊற்றுவோம். எப்போவுமே வந்துட்டு மீன் குழம்புக்கு வந்துட்டு புளியை கம்மி பண்ணுங்கள். புளியை கம்மி பண்ணிவிட்டு தக்காளி நம்ம கூட போட்டோன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு கொதித்து வரும்போது ஒரு பிஞ்சு வெல்லம் போட்டிங்கன்னா குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சீக்ரெட்டு. யாருமே வந்து எல்லாம் புளி குழம்புக்கு தான் போடணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் எப்போவுமே வைக்கிற மீன் குழம்பு தாளித்து ஊற்றுனதுக்கு அப்புறமா கொதிச்சிட்ருக்கும்போது கொஞ்சமாக ஒரு பிஞ்சு வெல்லம் போடுவேன். வெல்லம் போட்டு நம்ம குழம்பு நல்லா கொதித்து கொஞ்சமாக நல்லா வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு மீன் போட்டு ஒரு கொதி விட்டு இறக்குனீங்கன்னா குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக தேன் மாதிரி இருக்கும். இதுதான் சீக்ரெட், மீன் குழம்போட சீக்ரெட்டு. சிம்பிளாக தான் இருக்கும் குழம்பு, ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி எடுத்து இதில் ஊற்றுவோம். நல்லா வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி எடுத்து இதில் சேர்க்க போகிறோம். புளி தண்ணியிலே வந்துட்டு தக்காளி, மிளகாத்தூள், குழம்புத்தூள், அதுக்கப்புறமா உப்பு எல்லாமே நான் அந்த கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியிலே சேர்த்துருவேன். அதுக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கணும். நல்லா பொன்னிறமாக வதங்கினா தான் டேஸ்ட்டு கொடுக்கும். குழம்பு நல்லா வாசனமாக இருக்கும். வெங்காயம் பச்சையாக இருந்துச்சுன்னா மாதிரியாக இருக்கும் குழம்பு. நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம வந்து கூட்டி வச்சுருக்கிற அந்த புளிக்கரைசலை எடுத்து அந்த சேர்த்துப்போம். ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். மூடி வச்சதுக்கப்புறமா குழம்பு கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம மீன் போடலாம். மூடி வைப்போம், கொதிக்கட்டும். இப்போ
குழம்பு வந்துட்டு நல்லா கொதிச்சிட்டு இப்போ மீன் எடுத்து நான் போட போகிறேன். மீனை வந்துட்டு உள்ளே சேர்த்துப்போம். தலை மீனெல்லாம் குழம்புல போட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கானாங்கெளுத்தி மீன் வந்துட்டு குழம்புக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். நம்ம வறுத்தனா கூட ஒரு மாதிரி சக்கையாக இருக்கும். ஆனால் குழம்புக்கு இந்த மீன் எவ்வளோ அளவுக்கு நம்ம கானாங்கெளுத்தி மீன் குழம்பு சேர்த்துக்கிறோமோ அவ்வளோ அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை மறுநாள் இந்த குழம்ப சூடு பண்ணி இட்லி, தோசை இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. அதனால் நான் வந்துட்டு இப்போ மீனை சேர்த்துக்கிறோம். உள்ளார மீனை சேர்த்து நம்ம எல்லா மீனையும் இப்போ நான் உள்ளே சேர்த்துட்ருக்கேன். என்னென்னா அப்பப்போ சைடில் வந்துட்டு இப்படி கிராஸாக தெரியுதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா மொபைலை நானே கையில் பிடிச்சிக்கிட்டு மீனை போட்டுட்ருக்கேன். அதனால தான் கொஞ்சம் சாய்வாக தெரியுது. இந்தாண்ட வந்து 65 ஊற வச்சுருக்கேன்னு சொன்னால இந்த அடுப்பில் வந்துட்டு 65 வந்து வறுத்துக்கிட்டு பொரிச்சிட்ருக்கேன். 65 ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இந்தாண்ட பக்கம் குழம்புக்கு வந்து மீன் போட்டாச்சு. குழம்பு வந்துட்டு கொதிக்கட்டும். ஆனால் மீன் வந்து போட்டதுக்கப்புறம் ரொம்ப குழம்பு கிண்டக்கூடாது. குழம்பு கிண்டுனா மீன் உடஞ்சி போயிடும். அதனால் லைட்டாக மீனை தூரமாக நவுத்தி போடுங்க. ஒன்றா போட்டிங்கன்னா மீன் கொதிக்கும்போது உடஞ்சி போயிடும். கொஞ்சம் தனித்தனியாக தள்ளி போடுங்க. அப்போ தான் வந்துட்டு மீன் உடையாது. லைட்டாக ரொம்ப அடியிலேருந்து கலக்காமல் மேலோட்டமாக லைட்டாக கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுங்க. நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் கொதிச்சதுக்கப்புறமா மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொதிக்கட்டும். தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அப்புறம் 65 வந்துட்டு ஒரு இடி இருக்குன்னு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இதாகிட்டுருக்கு. இப்போ மீன் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு மீன் நல்லா வெந்துட்டு பாருங்கள். மீன் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. குழம்பும் நல்லா சுண்டி வந்துருச்சு. குழம்பு வந்துட்டு நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு குழம்பு ரெடி. இப்போ நம்ம வந்துட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம்.